போட்ட திட்டங்கள் கைகூடும் நாள் வந்தது அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு திரிஞ்சிருந்தவங்க தான் ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா அவர்கள். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வந்து உருவாகிடுச்சு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நைட் இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய அளவில் வாக்குவாதமே வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து எபிசோடில் பார்த்தது ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இது லைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ½ ஹவருக்கு மேலே வந்து போயிட்டு இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. சொல்லப்போனால் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து விரிசலே விழுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளாக உருவாகிடுச்சு. ஸோ அது என்ன, எதுக்கு, ஏன், எப்படி அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நேற்றுக்கு நைட் வந்து சும்மா அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஜாக்லின் அவர்கள் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. சமைக்கும் போது வந்து இந்த புதுசாக குக்கிங் டீமுக்கு வர்றவங்கலாம் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் யார் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, அது பாட்டு குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து சௌந்தர்யா அவர்கள் வந்து நீ போடுற 16 மூட்டை தான் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கொஞ்சம் கடுமையாக வந்து பேசியிருப்பாங்க. ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேசி சண்டைகள் வந்து பெருசாகி 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்து பேசிட்டாங்களோ நைட் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து வந்து சௌந்தர்யா அவர்கள் அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்து பவித்ரா அப்புறம் ரியா அவங்க 2 பேர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து நான் தனியாகவே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். காலையிலே சௌந்தர்யா அவர்கள் வந்து அழுந்துட்டு இருந்திருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துறாங்க, மேனிபுலேட் பண்ணுறாங்க, உள்ள விளையாடல, வெளியே வேற லெவலில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கான ஓட்டிங்ஸ் எல்லாம் வேற லெவலில் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஆர்கானிக் ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது, இன்ஆர்கானிக்கான ஃபேன்ஸ் தான் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சுனிதா, அதுக்கப்புறம் சாச்சனா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விமர்சனங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்களை. ஸோ இதை தொடர்ந்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க. அழுந்த உடனே பிக் பாஸ் அவர்கள் கூப்பிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டார்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி பவித்ரா, அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் இவங்கெல்லாம் போயிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க, இதெல்லாம் நீ மண்டைக்குள்ளே ஏற்றிக்காதமா, தயவுசெய்து விட்டுரு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஜாக்லின் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், வெளியே மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நல்ல நோக்கத்தோடு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க 1000 சொல்லட்டும், ஆனால் மக்கள் வந்து வெளியே இருக்காங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ரியா அப்புறம் பவித்ரா இவங்க கிட்ட வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாக்லின் வந்து என்கிட்ட இப்படி வந்து சொன்னாங்க, எவ்வளோ ஒரு இது இருக்கும் பார்த்தியா, எல்லாம் நான் அழுதுட்டு இருக்கும்போது வெளியே வந்து மக்கள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா பேசும்போது அதுக்கு பவித்ராவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க. ஏ லூஸு, ஏ தண்டக்கரமோ, நீ வந்து அழுதுட்டு இருக்க அப்படின்றதுனால ஒரு ஆறுதலுக்கு வந்து சொல்கிறாங்க, இவங்க என்ன சொன்னாலே அதை ஏற்றுக்காத, வெளியில் வந்து மக்கள் இருக்காங்க, அவங்க சொல்கிறது தான் எல்லாமே, இன்னும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் கண்டிப்பாக வந்து ஓட்டிங்ஸ் எல்லாம் போடுவாங்க, அந்த விதத்தில் தான் வந்து சொல்ல வந்திருக்கா, நீ வந்து வேறு மாதிரி கன்வெர்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அப்பயே வந்து பவித்ரா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனை தொடர்ந்து காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகுது. நம்ம ஃபேட்மேன் கண்டிப்பாக இருக்கும்போது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குமா, பேசி ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து உள்ளர கொண்டு வந்துட்டே வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ நேற்று என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இவங்க வந்து 2 பேரும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சௌந்தர்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இவங்க வந்து கேமையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ஒன்றா தான் கலந்து வந்து விளையாடிட்டு இருக்காங்க, இது சுத்தமாக நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்ல, அதுக்கு வந்து ஜாக்லின் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு, ஏமா உனக்கு தனியாக விளையாடுனா விளையாடுமா, ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுக்கப்புறம் விளையாட்டு இதெல்லாம் ஏன் வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, ஏன் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் இதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து வச்சுக்க மாட்டேன், நான் உள்ளே வந்து பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு தான் அப்படின்னு சொன்னோடனே ஜாக்லினுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை எல்லாரையும் கூட்டு சேர்த்து வந்து இவங்க விளையாடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து வேல்யூ வந்து நிறைய கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரே கேங்கில் இருந்தவங்க அப்படின்னா சும்மாவெல்லாம் இருக்கல, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணி விஜய் சேதுபதி கிட்ட வந்து பயங்கரமாக ரோஸ்ட் வாங்கி அப்படி இருந்த ஆட்கள் தான் திடீர்னு வந்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிளேயிங்கும் ஒரே மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கு, உன்னால தான் நான் கெட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தா ஆப்வியஸாக கண்டிப்பாக கோவம் தான் வரும் ஜாக்லின் அவர்களுக்கு. ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் நீ ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து வச்சுக்காத, நீ உன்னுடைய விளையாட்டை நல்லா சூப்பராக வந்து விளையாடிட்டு இருக்க, எனக்கு தான் வந்து விளையாடவே தெரியல, தயவுசெய்து நீ நல்லாவே விளையாடுமா, நான் வந்து விளையாட தெரியாத ஆளாகவே இருக்கிறேம்மா, இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம். அப்புறம் இன்னொரு